தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத இறைவனின் தாழ்வெழுத்தி என் குருநாதர் இருக்கும் திசை நோக்கித் தொழுது இன்றைய திருமுறை சிந்தனையை தொடங்குகின்றேன். இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் 59வது பதிகம். இதற்கு ஒவ்வொரு பதிப்பிலே ஒவ்வொரு தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். இங்கிட்ட இருக்கிற தருமபுரம் பதிப்புல இது திருவாரூர்னு போட்டிருக்காங்க. ஆனா இதுல பதிவிடும்போது சூர்யாம்மா போட்டிருக்கிறது கொடுங்கோளூர் அப்படின்னு. அப்புறம் எங்கிட்ட இன்னொரு பதிப்பு, அதுல என்ன இருக்குன்னா திரு அஞ்சைக்களத்திலே இருந்து திருவாரூரை நினைத்து பாடிய பதிகம் அப்படின்னு. ஆக 3 தலங்களை இங்கே நமக்கு நினைவூட்டுகின்ற பதிகம் இது. பாடப்பட்டது திரு அஞ்சைக்களத்திலே இருந்து. அஞ்சைக்களம், கொடுங்கோளூர் அருகருகே இருக்கின்ற ஊர்கள். அஞ்சைக்களம் என்பது திருக்கோயிலின் பெயர். அப்புறம் இப்ப அந்த ஊருக்கே அஞ்சைக்களம்னு பேரு. கொடுங்கோளூருங்கிறது அதுக்கு பக்கத்துல இருக்கிற இன்னொரு தலமாக இருக்கு. இங்கே திருவாரூர். ஆக 3 தலத்தையும் நினைவூட்டுகின்ற அந்த பதிகத்தை நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். எந்த ஊருக்கு போனாலுமே சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு திருவாரூரை மறந்து இருக்கவே முடியாது. அங்க திருவொற்றியூர்ல இருக்கும் பொழுதுமே நான் திருவாரூர் பெருமானை மறந்து எப்படி இங்கேயே இருக்க முடியும் அப்படின்னு கிளம்பி வருவார்லே, அதே மாதிரி இங்கேயும் அஞ்சைக்களத்துக்கு நண்பரை பார்ப்பதற்காக வந்தாயிற்று. அப்புறமும் அவருக்கு திருவாரூர் பெருமானை நான் எப்படி மறந்திருக்க முடியும் அப்படின்னு இந்த பதிகம் பூரா புலம்பியிருக்கார். அவருடைய பெருமையை சொல்லி 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 இவ்வளவு பெருமையுடைய திருவாரூர் பெருமானை நான் மறந்து நான் எப்படி இருக்க முடியும், எப்படி இருப்பேன் என்று கேட்டுக்கொண்டே இருக்கின்றார். முதல் பாடல்ல என்ன சொல்லுகின்றார் என்றால், இறைவன் நாம் என்னெல்லாம் கேட்கிறோமோ, வேண்டத்தக்கது அறிபவன் இல்லை, வேண்ட முழுதும் தருபவன், அவன் அவ்வளவும் தருவான். இந்த உலகத்துக்கு என்ன தேவை? திருக்குறள்ல வள்ளுவ பேராசன் நல்லா தெளிவா சொல்லிட்டாரு. அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, இல்லையா? நமக்கு பொருள் கண்டிப்பா தேவை இந்த உலகத்துல வாழ்வதற்கு. அந்த பொருளையும் இறைவன் தருகின்றான். பொருள் அப்படின்னு நமக்கு இங்க என்ன நினைக்கிறோம்னா பணம், செல்வம், அது. ஆனா இன்னொரு பொருள் இருக்கு, உண்மையான பொருள். அந்த மெய்ப்பொருளாகிய ஞானத்தை தருவதும் யாரு? இறைவன் தான். அந்த இந்த உலகத்துக்கு தேவையான பொன்னையும் தருகின்றான், மறுமையிலே நமக்கு தேவையான அந்த மெய்ப்பொருளையும் அவன் தான் தருகின்றான். சரி, பொன்னையும் மெய்ப்பொருளையும் மட்டும் கொடுத்தா போதுமா அப்படின்னா இன்னொன்னையும் அவன் தரணும். இது ரெண்டையும் கொடுத்தா காணாதா? நம்ம அதை அனுபவிச்சுட்டு போயிட மாட்டோமா அப்படின்னா அனுபவிக்கின்ற அந்த வாய்ப்பையும் இறைவன் நமக்கு தரணும். கையில கிடைச்சாச்சுன்னா அனுபவிக்க மாட்டோமா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஒரு காலத்துல ரொம்ப வறுமையில இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு நிறைய விலை உயர்ந்த பதார்த்தங்களா வாங்கி சாப்பிடணும்னு ஆசை இருக்கும். ஆனா கையில காசே இருக்காது. அப்புறம் உழைச்சி 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 பணத்தை சேர்த்துருவாங்க. அப்போ பணத்தை சேர்த்து கொண்டிருக்கிற காலத்துல என்ன செய்வோம்னா, இப்ப என்னவாது வாங்கினா காசு செலவாயிரும், சேர்க்கணும்னு சேர்த்துட்டே இருப்போம். அப்புறம் ஒரு அளவுக்கு செல்வம் சேர்ந்த உடனே அப்பாடி ஓரளவு சேர்த்துட்டோம், இனிமே நம்ம நினைச்ச பதார்த்தங்கள் எல்லாம் வாங்கலான்னு நினைக்கும் போது முதுமை வந்திருக்கும், எல்லா நோயும் சேர்ந்து வந்திருக்கும். அப்போ மருத்துவர்கிட்ட போனா முதல்ல என்ன சொல்லுவாரு? நீங்க இதை தொடக்கூடாது, அதை தொடக்கூடாது, அதை கனவுலையும் நினைக்க கூடாதுன்னு நிறைய தடை போடுவாரா இல்லையா? ஆனா உங்க வீட்டுல பொண்ணு நிறைஞ்சிருக்கும், அதை அனுபவிக்கிற அந்த அனுபவம் கிடையவே கிடையாது, இல்லாம போயிடும். அதனால பொன்னை தந்தால் மட்டும் காணாது, அந்த பொன்னை அனுபவிக்கின்ற போகத்தையும் இறைவன் தரணும். எப்படி உலகத்தின் படைப்பை பற்றி பேசும் பொழுது இறைவன் தனு கரண புவன போகமும் தருகின்றான். அதாவது தனுன்னா உடலை தருகின்றான், அதிலே கரணங்களை தருகிறான், இந்த உடல் தங்குவதற்கு உலகத்தை தருகின்றான். அப்புறம் அனைத்து பொருட்களையும் அனுபவிக்கின்ற தன்மையையும் தருகின்றான். அந்த அனுபவத்தையும் அவன் தான் தரணும். இத்தனை இதுல பார்ப்போம், நிறைய பெரிய பங்களால இங்க குடியிருப்பாங்க. அந்த பங்களால 1000 ரூம் இருந்தாலும் இவங்க புழங்குறது என்னவோ 2ஓ 3ஓ தானே. மீதி
அங்க வேலையாட்கள் போய் வந்து இருப்பாங்க, அல்லது அதை தொடச்சு பத்திரப்படுத்தி வைக்கிற ஆட்கள் இருப்பாங்க. இது ஒரு வீட்டுக்குள்ளேயே. இவங்களுக்கு வந்து கோடை வாசஸ்தலம்னு ஒன்று இருக்கும். ஊட்டியில் ஒரு பங்களா இருக்கும், காஷ்மீர், குழு, மணாலி அங்கெல்லாம் ஒரு பங்களா இருக்கும். ஆனா அந்த பங்களா வருஷத்துல 10-11 மாசம் பூட்டி இருக்கும். அங்க அதை காவல் காத்து கொண்டிருக்கிறவனும் அதுல பணி செய்கின்றவர்களும் அதை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. ஆக அவங்களுக்கு போகம் இருக்கு, பொருள் இல்லாம, இவர்களுக்கு பொருள் இருக்கு, போகம் ஒரே ஒரு மாசத்துக்கு தான் இருக்கு. அப்படித்தானே இருக்கும். அதனால பொன்னை தந்தால் மட்டும் காணாது, இறைவன் நமக்கு அந்த அனுபவிக்கின்ற வாய்ப்பையும் தரணும். இது 2 போகத்தையும் கொடுக்கிறான், செல்வத்தையும் கொடுக்கிறான். 2ஐயும் ஒன்னாக இணைத்து நமக்கு தருகின்றவன் இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு சொல்றாரு பாருங்க. நான் என்னெல்லாம் தப்பு பண்ணேனோ அந்த தப்பெல்லாம் அவன் பொறுப்பான் அப்படின்னு. ஏன் தப்பு பண்ண போறோம் அப்படின்னா, பொன்னை சேர்ப்பதற்காகவும் அதை அனுபவிப்பதற்காகவும் எத்தனையோ பிழை செய்திருக்கலாம் இல்லையா. இந்த உலகத்துல நாம் செய்கின்ற வினைக்கான பயனை அனுபவிக்கிறது தான் நமக்கு பிறவிகள் இருக்கு. அந்த பிழையெல்லாம் இறைவன் பொறுக்கின்றவன், பொறுத்து கொள்வார். இப்ப நம்ம குழந்தை தப்பு பண்ணா நம்ம பொறுத்துக்கிடுவோம் இல்லையா. 2 அடி வைக்கும், இங்க புகையில 2 அடி, திருப்பி வரையில 2 அடி வைக்கும், ஆனாலும் பொறுத்துக்கிடுவோம் நம்ம பிள்ளை அப்படின்னு. அதே மாதிரி நான் செய்கின்ற பிழையெல்லாம் அவன் பொறுத்து கொள்வான். வேற எங்கேயும் போக வேண்டாம். தடுத்தாட்கொண்ட புராணத்துல பித்தனோன்னு கேட்டாரு. அந்த அவர் என்ன அவருக்கு தண்டனையா கொடுத்தாரு இல்லையா. தடுத்து ஆட்கொண்டு அருளினார். என்னுடைய பிழையெல்லாம் பொறுக்கின்றவன் அவன். சரி, அப்ப நான் தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பேன், அதை பொறுத்துக்கிட்டே இருப்பானா? இல்ல, அந்த பிழையை நான் திரும்ப திரும்ப செய்யாமலும் என்னை காப்பான். அதுல அந்த வழியிலேயே என்னை சரியான வழியில செல்ல வைப்பான் என்று கூறிவிட்டு, ஆனா அவனுடைய தன்மை இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் அவனுடைய தன்மை அப்படின்னு என்னால குறிப்பிட்டு சொல்லவே முடியாது. இறைவனுடைய தன்மை அதானே. அவனுடைய தன்மை எதுங்கிறத நம்மால தெளிந்து சொல்ல முடியாது. சொன்னாலும் அது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் இருக்குமே தவிர மொத்தமா நம்மால அவனை உணர முடியாது. அவன் எனக்கு தலைவனாக இருப்பவன், எனக்கு எளிவந்த பிரான் என்கிறார். யாருக்கு ரொம்ப கஷ்டம் அரிது அவனை அறிந்து கொள்வதற்கு அப்படின்னு பார்த்தா, தன்முனை போட நானே அவனை தேடுவேன் அப்படின்னு தேடுவாங்க தெரியுமா. அவங்களுக்கு அரிதானவன். அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் அவன் எப்பேற்பட்டவன், எளிவந்த பிரான் என்று கூறுகின்றார். நல்ல அன்னமெல்லாம் நடமாடிக்கொண்டிருக்கின்ற வயல்களால் சூழப்பெற்ற ஆரூரன் இருக்காரு. ஆரூர் இருக்கே, அதுல இருக்கிற பெருமான் இருக்காரு, அவரை நான் எப்படி மறக்க போறேன் என்று இந்த முதல் பாடலிலே கூறுகின்றார். இந்த முதல் பாடலை வாசிக்கின்றேன். பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திருவும் புணர்ப்பானை, பின்னை என் பிழையை பொறுப்பானை, பிழையலாம் தவிர பணிப்பானை, இன்ன தன்மையன் என்று அறிவொண்ணா எம்மானை, எளிவந்த பிரானை, அன்னம் வைகும் வயல் பழனத்து அணி ஆரூரானை, மறக்கலும் ஆமே. இது இன்னைக்கு அவனை மறப்பேன், மறக்க முடியுமா என்னால் அவரை என்று கூறுகின்றார். ஆக எப்படி எத்தனையை செய்வாராம் சுவாமி. எனக்கு இந்த உலகத்துல இன்பத்தை கொடுக்கின்றான், இன்பத்தை அனுபவிக்கின்ற தன்மையை கொடுக்கின்றான். அந்த நேரத்திலே நான் பிழை செய்தால் அதை பொறுக்கின்றான், அந்த பிழைகளை நீக்குவதற்கு அருளுகின்றான் என்று கூறுகின்றார். இந்த உலகத்துல என்ன பிழை இருக்க முடியும் அப்படின்னா, இன்பங்களை நுகரும் பொழுது, உலக இன்பங்களை நுகரும் பொழுது நாம என்ன செய்வோம், அவனை மறந்து விடுவோம். அதுதான் நாம செய்கின்ற பிழைகள் என்று கூறுகின்றார். இதற்கு அழகான எடுத்துக்காட்டு நமக்கு இதுல என்ன வரும் இல்லையா. என்ன செய்யுதுன்னா, பால், பூனைக்கு மிகுந்த விருப்பமானது பால் தான். அப்படி பால் விருப்பமா இருக்கும் பொழுது ஒரு பால் குடம் நிறைய பால் இருக்கு. ஆனா அந்த பாலுக்கு ஒரு பாச்சா வந்து உட்கார்ந்துருக்கு. இந்த பூனை குடத்துக்குள்ள இருக்கிற பாலை பார்க்காம குடத்துக்கு மேல இருக்கிற பாச்சாவை பார்த்து பாயுது. ஏன்னா அதுக்கு கண்ணு முன்னால அதுதான் அப்படியே அதோட ஃபீலர்ஸ் அப்படியே ஆட்டிட்டே உட்கார்ந்துருக்கு. இதுக்கு அதுதான் கண்ணையும் கருத்தையும் கவர்ந்து இழுக்குது. கொஞ்சம் யோசிச்சதுன்னா, ஐயோ பால், குடம் நிறைய பால், அத்தனையும் நமக்கு தான் அப்படிங்கிறத பூனை உணர்ந்துவிடும். ஆனா பூனை அப்படி இல்லை. உலகத்து இன்பத்தின் மேல நமக்கு எப்படி மனசு போகுதோ அதுக்கு மாதிரி அதுக்கு தாழ்வான விருப்பத்தோட அந்த பாச்சா மேல கருத்து போகும் இல்லையா. பரப்பமைந்து கேள்மின் இது பார்த்தலன் மேல் பூங்கை கரப்பருந்த நாடும் கடன் அப்படின்னு அந்த பேரின்பத்தை விட்டுட்டு சிற்றின்பத்தை நாடி செல்வதற்கு எடுத்துக்காட்டாக இந்த பாடம் தரும். அதனால அதெல்லாம் தான் இந்த உலகத்திலே நாம் செய்கின்ற பிழைகள். அந்த பிழையெல்லாம் பொறுப்பான், அப்புறம் அந்த பிழையெல்லாம் தவிர்ப்பான் அப்படின்னு சொல்லி இறைவனுடைய அப்பேற்பட்ட பெருமை உடையவனை
நான் எப்படி மறந்து இருக்க முடியும் என்று கேட்கின்றார். அடுத்த பாடலில் என்ன சொல்கின்றார் என்றால், இந்த உலகத்துல நமக்கு என்னெல்லாம் இருக்கு? கஷ்டங்கள் இருக்கு, அப்புறம் நோய்கள் இருக்கு. இந்த உலகத்தில் உள்ள கஷ்டங்கள், அப்புறம் உடலுக்கு வரக்கூடிய நோய்கள், இதை எல்லாத்தையும் களையக்கூடியவன் யாரு? இறைவன் தான். அவன் தன்னுடைய காலால அடியவருக்காக யமனை ஏற்றி உதைத்தவன். அதுக்கப்புறம் நமக்கு உலகத்து பொருட்கள் மேல ஆசை இருக்கும். அப்புறம் கொஞ்சம் பக்குவம் வர ஆரம்பிச்சோடனே உலகத்து பற்றையெல்லாம் விட்டுட்டு சுவாமியை பார்க்க திரும்புவோம். ஆனா இது இந்த வேம்பு தின்ன புழு போல் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவஞான போதம் படிக்கும்போது நீங்க படிச்சிருப்பீங்க இந்த உதாரணத்தை. அதாவது வேப்ப மரத்திலேயே வளர்ந்த புழு இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு அந்த கசப்பு சுவை தான் பிடிச்சி போயிடும். அந்த புழு தூக்கிட்டு போய், ஐயோ நீ காலம் பூரா அந்த கசப்பே திங்கிய அப்படின்னு சொல்லிட்டு கரும்பு கட்டு மேலே கொண்டு விட்டா கூட அது ஆக நமக்கு பிடிச்ச கசப்பு அங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு திருப்பி இங்கே பார்க்க தான் வருமா. அதே மாதிரி இந்த உலகத்து இன்பத்திலேயே மூழ்கி கிடக்கின்ற நாம் உயர்வான இறை இன்பத்தை நாடி செல்லாமல் இதுகிட்டயே வருவோம். அது மாதிரி நாம விட்டுட்டோம் அப்படின்னு நினைக்கிற ஆசைகள் இருக்க, அந்த ஆசைகள் அதுக்கப்புறம் அது நோய் மாதிரி நம்மை பற்றி விடும். அதை எல்லாத்தையும் தீர்க்க வல்லவன் அவன்தான். அப்பேற்பட்டவன் நமக்கு வேற என்னெல்லாம் செய்கின்றான்? அவனோட அன்பு கொண்டு அவனை மிகுந்த அன்போடு அவனை பற்றி கொண்டு அவனோடு கலந்துட்டோன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் அவனை விட்டு நீங்குவதற்கு ரொம்ப நம்ம விட்டே நீங்க மாட்டோம். அப்படியே அவன் நம்மை அவனும் நம்மை தன்னோடு வைத்துக் கொள்வான். அப்புறம் நமக்கு இதுவரைக்கு நாம செய்த தவறுகள்னால நாம பெற்றுக்கொண்ட வார்த்தைகள், அனுபவித்தோம் இல்லையா வார்த்தைகள், அந்த மாதிரி வார்த்தைகளும் சரி, அதுக்கப்புறம் புதிதாக வரக்கூடிய பழிச்சொல் இருக்க, அந்த மாதிரி பழிச்சொல் எல்லாம் வராமல் தவிர்க்கக்கூடியவன் இறைவன் தான். அட்டமூர்த்தி என்று அவரை அழைக்கின்றார். பஞ்சபூதங்கள், சூரியன், சந்திரன், இயமானன் ஆகிய 8 இணைந்தது அவனுடைய உருவம். அதை அட்டமூர்த்தம் என்று கூறுவார்கள். அந்த அட்டமூர்த்தியை அப்படி மடலெல்லாம் விரிந்து தேனெல்லாம் பொழிகின்ற சோலைகளால் சூழப்பட்ட திருவாரூரிலே இருக்கின்ற பெருமானை நாம் மறக்க முடியுமா என்று கேட்கின்றார். கஷ்டம் என்பதன் தமிழ் வடிவம். கட்டமும் பிணியும் களைவானை, காலால் சீரிய காலுடையானை, விட்ட வேட்கை வெண்ணோய் களைவானை, விரவினால் விடுதற்கு அறியானை, பட்ட வார்த்தை படநின்ற வார்த்தை வாராமே தவிர பணிப்பானே, அட்டமூர்த்தியை மட்டவிழ் சோலை ஆரூரானே மறக்கலும் ஆமோ என்று கேட்கின்றார். அடுத்து 3வது பாடலிலே என்ன கேட்கின்றார் என்றால், இந்த உலகத்துக்கு கண்டிப்பாக தேவை என்னது? மழை. மழை இருந்தால் தான் இதில் இருக்கின்ற உயிரினங்கள் எல்லாம் வாழ முடியும். நமக்கு திருவம்பாவையில் அந்த மழையை பற்றி தானே சொல்லிக்கிட்டே இருப்பார் இல்லையா? மழை கண்டிப்பாக இந்த உலகத்துக்கு தேவை. அதே மாதிரி இறைவனின் அருள் மழை இந்த உயிர்கள் ஓய்வு பெறுவதற்கு தேவை என்று முடிப்பார். அந்த மழையாக பொழிகின்றவன் அவன்தான். அது தவிர அவன் எப்படிப்பட்டவனா? எல்லா வகையான கலைகளுக்கும் அவன்தான் பொருளாக இருக்கின்றானா. அது எல்லாம் சேர்த்து நோக்குகின்ற அத்தனையும் ஒன்றாக கண்டு இறைவனே நினைத்து தியானிக்கின்ற உயிர்களுக்கெல்லாம் இறங்குகின்றவன் அவன்தான். அவனை பற்றியே நினைத்து அவனையே நோக்கி கொண்டு இருக்கின்ற உயிர்களுக்கு பரிவோட அணுகுகின்றவன் அவன்தான். பகலாக இருப்பவனும் அவன்தான், இரவாக நிற்கின்றவனும் அவன்தான். அந்த செவி இருக்கே, அது ஓசையை அறியக்கூடியது. சுவையை உணர்ந்து நாக்கு, காணக்கூடியது கண். அப்புறம் இது இத்தனையுமாக இருப்பவன் அவன்தான். பார்க்கின்ற கண்ணாக, சுவைக்கின்ற நாவாக, கேட்கின்ற செவியாக, காண்கின்ற கண்ணாக இருக்கின்றவன் அவன்தான். ஒலி எழுப்புகின்ற கடலாக இருக்கின்றவன் அவன்தான். மலை மாதிரி விரிந்து பறந்து உயர்ந்து நிற்கின்றவன் அவன்தான். அது எங்க பார்த்தாலும் இருக்கிறது எல்லாமே அவன் ஐயா அப்படின்னு சொல்லி முடிக்கின்றார். அப்பேற்பட்ட ஆரூரனை நான் மறக்க முடியுமா என்று கேட்கின்றார். கார்க்கின்ற மழையாய் பொழிவானை, கலைக்கலாம் பொருளாய்
உடன் கூடி பார்க்கின்ற உயிர்க்கு பரிந்தானை, பகலும் கங்குலும் ஆகி நின்றானை, ஓர்க்கின்ற செவியை சுவை தன்னை உணரும் நாவினை, காண்கின்ற கண்ணை ஆர்க்கின்ற கடலை, மலை தன்னை ஆரூரானை மறக்கலுமாமே என்று இந்த 3வது பாடல் கூறுகின்றது. அடுத்து 4வது பாடலிலே என்ன கூறுகின்றார் என்று பார்த்தால், நாம நிறைய பேர் கூட பழகிட்டு இருப்போம். அப்படி நிறைய பேரோட பழகி கொண்டு இருக்கும் பொழுது இப்ப நம்ம கிட்ட அவங்க பழகிற விதம் ஒரு மாதிரி இருக்கும். ஆனா நம்ம காலத்துக்கு அப்புறம் அவ பழகுகின்ற விதம் மாறி போகும். இது என்ன சொல்றாருன்னா, நம்ம காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சுத்தி நின்று நம்ம ஏளனம் செய்வார்கள். அப்பேற்பட்டவர்கள் தான் இகழ்ந்து பேசி சிரிக்கக்கூடியவங்க தான் நம்ம சுத்தி இருக்கக்கூடியவங்க. ஆனா அதுக்கு முன்னாலேயே நாம என்ன செய்யணும் அப்படின்னா, இறைவனை நினைந்து உய்வு பெறுவதற்கான வழியை தேட வேண்டும். அப்படி வழியை தேடணும்னா அப்படின்னு சந்தேகமா கேட்டா, உங்களுக்கு சிந்தைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதாவது எதையாவது ஒன்றை பற்றி சிந்திக்கின்ற அந்த தன்மை இருக்குல்ல, மனம்னு ஒண்ணு இருக்குல்ல, மனம் பற்றும் இல்லையா, அந்த பற்றக்கூடிய மனம் உங்களுக்கு இருக்கு, அதை நிச்சயிக்கின்ற புத்தி இருக்கு, ஏகப்பட்ட வினைகள் செய்திருக்கீங்க, அந்த வினையின் பயன்கள் இருக்கு, இறைவன் தான் எனக்கு தலைவன் அப்படின்னு சொல்லி வானவர்கள் எல்லாரும் வணங்குகின்றார்கள். அப்படி வணங்குகின்றவன் எனக்கும் தலைவன், எந்தை பிரான் எம்பிரான் அப்படிதான் நினைக்கின்ற வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. ஏன்? உங்களுக்கு சிந்தை இருக்கு, மனம் இருக்கு, புத்தி இருக்கு, அப்புறம் வினைகள் எல்லாம் வினை பயன் நல்ல பயன்லாம் இருக்கு. அதனால இது அத்தனையும் நீங்க செய்து இறைவனை பற்றி சிந்தனையை செய்தீங்கன்னா, இவங்க சுத்தி நின்று சிரிக்கிறதுக்கு நீங்க கவலையே விட வேண்டாம். ஏன்னா இறைவன் உங்களுக்கு அந்த முக்தியை அருளி இருப்பான். இவங்க சிரிச்சிட்டு போறாங்க, என்ன வேணா செய்துட்டு போறாங்கன்னு உலகத்தை பத்தி சிந்தனையே உங்களுக்கு இல்லாமத்தான் நீங்க இருக்கும்போதே இருப்பீங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உள்ள போதே பார் உய்ய, இங்க உயிரோடு இருக்கும் பொழுதே உய்வு பெறுவதற்கான வழியை தேடிக்கொள்ளுங்கள். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம இந்த உலகத்தை விட்டு நம்ம உயிர் பிரிந்த பிறகு வேறு ஏதும் செய்து உய்வை தேட முடியாது. வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் பிறவி மதித்திடுமின், இந்த பிறவியில தான் உய்வை தேடி நாம் செல்ல முடியும். எனவே உயிரோடு இருக்கும் பொழுதே உய்வினை தேடிக்கொள்ளுங்கள். அதுக்கு உங்களுக்கு புத்தி இருக்கு, மனசு இருக்கு, சித்தம் இருக்கு, இத்தனையை வச்சுக்கிட்டு சுவாமியை நினைங்க, அவர் உங்களை காப்பாற்றுவாரு என்று கூறி அவனை பெருமைப்படுத்தி கூறுகின்றார் இந்த 4வது பாடலில். இறைவனை நினைக்கிறதுக்கு தடைங்கிறதே கிடையாது. ஏன்னா நாம செய்திருக்கிற புண்ணியர்களே அந்த விதி இருக்கே, விதியின் பயன் உண்டு அப்படிங்கிறார்களே, அந்த விதி என்னது? நாம செய்த புண்ணியம். அந்த புண்ணியத்தின் பயன் என்ன? மக்கட்பிறப்பு. இன்னும் புண்ணியத்தின் பயன் மக்கட்பிறப்பு. அது எப்படி அப்படின்னா, எந்த பிறவியா வேணா பிறந்திருக்கலாம் இல்லையா? புழுவாய் என்ன எப்படி வேணா, புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகின்னு எப்படி வேணா பிறந்திருக்கலாம். ஆனா அப்படி பறக்காம மனுஷனா பிறக்க வச்சிருக்காரு சாமி. ஏன்னா மனுஷனா பிறந்தவங்களுக்கு தான் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம், அப்படி இறைவனை உள்ள வச்சு கும்பிடுற வாய்ப்பு கிடைக்கும். வாழ்த்த வாயும் நினைக்க மடனெஞ்சும் தாழ்த்த சென்னியும் அந்த மனித பிறவியில தான் கிடைக்கும். அதனால இந்த புண்ணியத்தின் பயனாக இந்த மனித பிறவி கிடைச்சிருக்கு நமக்கு. அந்த மனித பிறவியில நாம மேற்கொள்ள வேண்டிய கடமை என்ன? இறைவன் மீது பற்று, இறைவனை நோக்கிய சிந்தனை. அதெல்லாம் அதுக்கு தடைங்கிறதே கிடையாது. யாரு சாமியை பத்தி நினைச்சனா இருக்கு அப்படின்னு சொல்ல போறதே இல்லை. அதனால சுவாமியை நினைச்சு அவனை பார்த்து நாம திரும்பணும். அப்படியெல்லாம் அருளக்கூடிய திருவாரூரரை நான் மறக்கலாமா, மறப்பேனா, எப்படி முடியும் என்கிறார். செத்த போதினில் முன்னின்று நம்மை சிலர்கள் கூடி சிரிப்பதன் முன்னன் வைத்த சிந்தை உண்டே, மனம் உண்டே, மதி உண்டே, விதியின் பயன் உண்டே, முத்தன் எங்கள் பிரான் என்று வானோர்கள் தொழ நின்ற திமில் ஏறு உடையானே. திமில் உடைய, அது முதுகில் இருக்குமே திமில், அப்படி திமிலை உடைய ஏரிலே ஏறுகின்றவன், ஏற்றிலே ஏறுகின்றவன் இறைவன். அத்தன் எனக்கு தலைவன், எந்தை எனக்கு தந்தை, பிரான் எம்பிரானை ஆரூரானை மறக்கலும் ஆமே என்று இந்த 4வது பாடல் கூறுகின்றது. அடுத்த 5வது பாடல்ல என்ன சொல்லுகின்றார் என்றால், நமக்கு என்ன கல்வி கற்கின்றோம் அப்படின்னா,
நமக்கு நிறைந்த பொருள்களை பற்றிய ஒரு நிரம்பிய உணர்வு கிடைக்கிறது இல்லையா? அதைத்தான் செறிவு என்று கூறுகிறார். கற்நூல்கள் கற்பது, ஆசிரியரை குருவினை அணுகி அவரிடம் உபதேசம் பெறுவது, இதெல்லாம் வரும் பொழுது ஒரு நிரம்பிய உணர்வு, செறிவான அறிவு நமக்கு கிடைக்கின்றது. அந்த அறிவு கிடைத்த உடனே மனதிலே ஒரு தெளிவு பிறக்கும். தெளிவு எப்ப இல்லாம இருக்கும் நமக்கு? அந்த அறிவுங்கிறது கம்மியா இருந்தா அல்லது அறிவு குழம்பி இருந்தா தெளிவு இருக்காது இல்லையா? தெளிவு எப்ப கிடைக்கும்? நிரம்பிய அறிவோடு இப்படின்னா இப்படித்தான், இது செய்தா நல்லது, இது செய்தா நல்லது இல்லை அப்படின்னு ஒரு தெளிவு எப்ப கிடைக்கும்? நிரம்பிய நூலறிவும் ஆசிரியரின் உபதேசமும் அருகிருக்கும் பொழுது. அந்த செறிவு இருந்தால் தெளிவு கிடைக்கும். அப்படி தெளிவு கிடைத்த உடனே நாம என்ன செய்வோம்? சிவன் என நானும் தேறினன் அப்படி சொல்லுவார் இல்லையா? தேறுதல் கிடைக்கும். இதுதான் அப்படிங்கிற ஒரு நிச்சயமான தெளிவான உறுதியான ஒரு முடிவுக்கு நாம் வருவோம். இறைவனைத்தான் நாம பின்பற்ற வேண்டும் அப்படின்னு தெரிந்த கொண்ட உடனே நாம என்ன செய்வோம்? இறைவனை சிக்கன பிடித்து கொள்வோம். அப்படி சிக்கன பிடித்து கொண்டோம் என்றால் நமக்கு என்னாகும்? மற்றவங்களுக்கெல்லாம் மரணம் இருக்கும், மறுபிறப்பு இருக்கும். அப்படி பிறப்பு இருந்ததுன்னா வாழ்நாள் இருக்கே, அந்த வாழ்நாள் இடையிலே நிறுத்தப்படும். அதாவது முழுவதுமாக அந்த வாழ்க்கை நிறைவுறாமல் பாதியிலேயே நிறைவுறும். அதை தீங்குகள் காரணமாக அது பாதையிலேயே நிற்பதற்கான வாய்ப்புகளும் எல்லாம் இருக்கு. அது எதனால? அந்த தேற்றம் இல்லாமல் போகின்ற பொழுது மரிப்பு உண்டு, பிறப்பு உண்டு, வாழ்நாள் பாதியிலே நிற்கின்ற தீங்குகள் உண்டு. இங்கே இறைவன் எப்படி இருக்கின்றானாம்? நல்ல பொறி வண்டு அப்படி சுத்தி சுத்தி வரதான். அவ்வளவு தேன் நிறைந்த மலர்கள், கொன்றை மலர்கள் இருக்கு. அப்படி பொன் மாதிரி இறைவனுடைய சடையை அலங்கரித்து கொண்டிருக்கின்றது. அப்பேற்பட்ட இறைவனை வணங்குவதற்கு நமக்கு உடல் இருக்கு, அறிவு இருக்கு. அறிவுங்கிறது மட்டும் இருந்தா போதாது, அறிவு இயங்குவதற்கு ஒரு உடல் தேவை. அந்த உடலிலே உயிர் தேவை. அந்த அறிவிற்கு, அது தங்கி இருக்கின்ற உடல் இருக்கு, அந்த உடலை இயக்க உயிர் இருக்கு. இதெல்லாம் இருக்கிறதுனால ஆறு உடலை நாம் மறக்க முடியுமா என்று கேட்கின்றார். 5வது பாடலை பார்ப்போம். செறிவுண்டேல் மனத்தால் தெளிவுண்டேல், தேற்றத்தால் வரும் சிக்கன உண்டேல், மறிவுண்டேல் மறுமை பிறப்புண்டேல், வாழ்நாள் மேற்செல்லும் வஞ்சனை உண்டேல், பொறிவண்டு ஆள் செய்யும் பொன்மலர் கொன்றை பொன்போலும் சடைமேல் புனைந்தானை, அறிவுண்டே உடலத்து உயிருண்டே ஆரூரானை மறக்கலுமாமே என்று இந்த 5வது பாடலிலே கூறுகின்றார். அடுத்து 6வது பாடலிலே என்ன கூறுகின்றார் என்றால், இந்த உடல் இருக்கே, இது உறுதி பொருள்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பொள்ளல் அப்படிங்கிறது துவாரங்கள், நிறைய நவதுவாரங்கள் உடைய இந்த உடலை உறுதியான பொருள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால அந்த பொருளுக்கு என்ன செய்கின்றேன்? என்னை சுற்றி சுற்றத்தார் இருக்கின்றார்கள். அந்த சுற்றத்தார்கள் எல்லாம் எப்படி நிலைத்தவர்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த உறவு தான் எனக்கு இன்பத்தை தரக்கூடியது என்று நான் நினைக்கின்றேன். ஆனா அப்படி இல்லை. அப்படி கிட்டையே வராம அவங்க எல்லாம் நமக்கு மயக்கத்தை மட்டுமே கொடுத்து கொண்டு இந்த உலகத்துல திரும்ப திரும்ப பிறக்கிறதுக்கு கூட வழி வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடியவர்கள் அவர்கள் அப்படிங்கிறத நான் மறந்து விடுகின்றேன். அப்போ பொருள், சுற்றம், அதை அனுபவிக்கின்ற தன்மை எல்லாம் எனக்கு சுத்தி சுத்தி இருந்தா கூட அவை எல்லாம் எனக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வண்ணம் தவிர்க்கின்ற நன்னெறியை காட்டக்கூடியவன் இறைவன். அவன் வள்ளல் தன்மை மிகுந்தவன். வள்ளல்னா என்ன? உலகிலே நமக்கு தெரியும் இல்லையா? தன்னிடம் இருப்பதை அள்ளி அள்ளி இல்லைன்னு சொல்லாம கொடுக்கக்கூடியவன். அப்பேற்பட்ட வள்ளல் இறைவன். அந்த வள்ளல் எப்பவுமே நமக்கெல்லாம் துணையாக இருக்கின்றான் அப்படின்னு யார் சொல்றாங்களாம்? அமரர்கள் எல்லாம் அழுது தொழுது ஏத்துகின்றார்களா? என்னைக்கும் ஒரு நாள் விடாம அப்படி சொல்லி 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 வணங்கிக்கிட்டு இருக்காங்களாம். சேறு நிறைந்த பழனி, சோலை, வயல் இதெல்லாம் நிறைந்த அரூரனை என்னால மறக்க முடியுமா? நான் மட்டும் வணங்கல, எல்லாரும் வணங்குகின்றார்கள், நாளும் வணங்குகின்றார்கள். யாரு? அமரர்கள். அவன்தான் எங்களுக்கு துணை என்று கூறி
என்று இந்த பாடலிலே அமைத்து தருகிறார். பொள்ளல் இவ்வுடலை பொருள் என்று, பொள்ளல் துவாரம், பொள்ளல் இவ்வுடலை பொருள் என்று பொருளும் சுற்றமும் போகமும் ஆகி வெள்ள நின்றவர் செய்வன எல்லாம் வாராமே தவிர்க்கும் விதியானை வள்ளல் எந்தமக்கே துணை என்று நாள் நாளும் அமரர் தொழுதேத்தும் அள்ளல் அம் கழனி பழனத்து அணி ஆரூரானை மறக்கலும் ஆமே என்று 6வது பாடலிலே வானவர்கள் கூட இறைவனை வணங்குகின்றார்கள். அவர்கள் துணை என்று வணங்குகின்ற இறைவனை நான் மறக்க முடியுமா என்று கூறுகின்றார். அடுத்தது 7வது பாடலிலே என்ன கூறுகின்றார் என்றால், இறைவன் கருமை நிறமுடைய யானையினுடைய உரியினை தன் கையிலால் தோலை கையால் உரித்தவர். எல்லாருக்கும் இருக்கின்ற மாதிரி 2 கண்கள், அதற்கு மேல் நிற்கின்ற வாட்டிலே ஒரு கண்ணை உடையவன். அப்பேற்பட்ட இறைவன் தன்னை வந்து சேர்கின்றவர்களுக்கு, அவனை நாடி சென்று சேர்கின்றவர்களுக்கு துன்பங்களை எல்லாம் களைகின்றவன் அவன். அப்படி சேராதவர்களுக்கு எப்பேற்பட்டவனா அரியவனாக இருக்கின்றான், அழகாக இருக்கின்றான், மறைகளை உடையவனாக இருக்கின்றான். குறையுடைய நிலவு அந்த பிறைச்சந்திரனை தன்னுடைய திருமுடியிலே திருச்சடையிலே சூடியிருக்கின்றான். இந்த சந்திரசேகரர் என்ற அந்த மூர்த்தம் நமக்கெல்லாம் எப்படி நீலகண்டம்னு சொன்னாலே அவனுடைய அளவிறந்த கருணை நமக்கு தோன்றுகிறதோ, அதே மாதிரி சந்திரசேகரர் என்று கூறிய உடனேயே இறைவனுடைய வற்றாத கருணை திறம் நமக்கு கண்ணு முன்னால நிற்கும். அவன் வரம்பில் ஆற்றல் உடையவன், வரம்பில் இன்பம் உடையவன். அதே மாதிரி அவனுடைய அருளும் வரம்பு இல்லாதது. அவன் தன்னை சார்ந்தவர்களை காக்கின்றவன். சார்ந்தவரை காத்தல் தலைவர் கடனை இல்லையா? என் கடன் பணி செய்து கிடப்பதேன்னு சொல்லிட்டு தன் கடன் அடியேறையும் தாங்குதல், மற்றவங்கள மாதிரி என்னையும் தாங்கப்பா அப்படின்னு நாவுக்கரசர் கேட்பார் இல்லையா? அதே மாதிரி எல்லாரும் தன்னை சார்ந்தவர்களை அவன் காத்துக்கொண்டே இருப்பான். அப்படிப்பட்டவன் அவனை போய், அதனால நான் என்ன சொல்றாரு பாருங்க, தலையில மதிசூடி இருக்காரு. அதுக்கு என்ன? அவர் தன்னை சார்ந்தவர்களை காப்பாற்றுவார் அப்படின்னு. அப்பப்போ சார்ந்துருவோம் அவரை அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் இல்லையா நமக்கு? யாராவது ஒருத்தங்க இதை செய்து இதை பெற்றார்கள் அப்படின்னு உடனே நமக்கு அந்த ஆசை வந்துடும். ஆகா போவோம் அப்புறம் ஆமா அதே மாதிரி செய்து அதே மாதிரி அனுபவிப்போம் சொல்றதுக்காகத்தான் பாடல் தோறும் பதிகங்கள் எல்லாவற்றிலும், பாடல்கள் பலவற்றிலும் பிறை சூடிய நிலையை நமக்கு அருளாளர்கள் சுட்டி காட்டி கொண்டே இருக்கின்றார்கள். அது அவனுக்கு மட்டுமே உரியது. இந்த குணம் எது? அளவிறந்த கருணையை அடியார்கள் மீது பொழிகின்ற அந்த தன்மை அவனுக்கு மட்டுமே உரியது. அதனால இங்க பிறைக்கு உரியவன் என்கின்றார். அதாவது வரம்பில் இன்பத்தையும் வரம்பில் அருளையும் வாரி வழங்குவதற்கு உரிமை அவனுக்கு மட்டும்தான் இருக்கு, வேற யாருக்கும் அது கிடையாது. அவன் இந்த உலகத்தில் இருக்கின்ற உயிர்களுக்கு எல்லாம் ஒளியாக அறிவாக இருப்பவன் அவன்தான். அவனை மனதுக்குள்ளே விரும்பி, சும்மா அவன் மனசுல சுவாமி அப்படின்னு மட்டும் நினைக்கல, அப்படி விருப்பத்தோடு நினைக்கின்றவர்கள், விருப்பத்தோடு நினைப்பவர்கள், நினைச்சுக்கிட்டே இருப்பவர்கள், விரும்பி உள்கி இருக்கின்றவர்களுக்கு இறைவன் அருளை வாரி வணங்குவான். ஆனா அவன் கிட்ட நட்பே பாராட்டாதவர்களுக்கு அவன் அரியவனாகத்தான் இருப்பான். நிறைய தடவை இதே பொருளிலே நாம் பார்த்திருக்கின்றோம். அதாவது மரம் இருந்தது அப்படின்னா அந்த நிழல் நமக்கு வேணும்னா நாம தான் மரத்துக்கிட்ட போனோம். நான் இவ்வளவு கஷ்டப்படுதேன், எனக்கு அந்த நிழல் என் கிட்ட வர மாட்டேங்குதுன்னு கேட்கறதுல பிரயோஜனம் இல்லை இல்லையா? நிழல் இருக்கிற இடத்துலதான் இருக்கும், நாம தான் அதை பார்க்க போனோம். அதே மாதிரி இறைவனுடைய பெருமையை உணர்ந்து கொள்ளாமல் அவன் கிட்ட போய் அதை வேணும்னு நாம அவன்கிட்ட கேட்காம அது நமக்கு வரணும்னு நம்ம நினைச்சு அது எப்படி நடக்கும்? நடக்காது இல்லையா? அதனால அவனை கிட்ட போய் அவனை வணங்காதவர்களுக்கு அவன் ரொம்ப ஐயோ அவன் அவ்வளவா அருள் புரியலையே அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா அந்த கிட்ட போகல. கிட்ட போய் பார்த்தாதான் தெரியும் அவன் எவ்வளவு அருளை பொழியக்கூடியவன் அப்படிங்கிறது. அப்படி கிட்ட போகாதவர்களுக்கு அவன் அவர் கிட்ட போறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர, அடியவர்களுக்கு அவன் எளியவன் என்பது
புரியும். அப்பேற்பட்ட பெருமான் ஆரூரிலே இருக்கின்றான். அவனை பார்க்காம நான் எப்படி இருப்பேன் என்று கேட்கின்றார். பாடலை 7வது பாடலை பார்ப்போம். கரி யானை உரி கொண்ட கையானை, கண்ணின் மேல் ஒரு கண்ணுடையானை, வரியானை, வருத்தம் களைவானை, மறையானை, குறை மாமதி சூடற்கு உரியானை, உலகத்து உயிர்க்கு எல்லாம் ஒளியானை, உகந்து உள்கி நன்னாதார்க்கு அறியானை, அடியேற்கு எளியானை, ஆரூரானை மறக்கலுமாமே என்று இந்த பாடல் நமக்கு அறிவுறுத்துகின்றது. அடுத்து 8வது பாடல் என்ன அப்படின்னா, இறைவனை வணங்குதல் என்பது உள்ளத்துக்குள்ள உள்கி எப்பவுமே நினைந்து அப்படித்தான் வணங்கணும். நீங்க இவ்வளவு கஷ்டப்படுங்க, அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்கன்னு சொல்லல. கும்பிடு, சுவாமியை கும்பிட்டுட்டே இரு, சாமியை நினைச்சுக்கிட்டே இரு, சுவாமியை நினைந்து மனதுக்குள்ள நினைத்து கொண்டே இரு, போதும். ரொம்பலாம் நீ 7 கடல் தாண்டிப்போ 8 மலை தாண்டிப்போ அப்பெல்லாம் சொல்லவே இல்லை நம்ம அருளாளர்கள். மனதுல நினை, அது கொஞ்சம் கஷ்டம் தான். 7 கடலை கூட தாண்டிட்டு போயிடலாம், ஏன்னா இப்ப போயிங்கெல்லாம் வந்தாச்சு. ஆனா வேற எதையும் நினைக்காம சுவாமியை மட்டும் நினைக்கும் போதுதான் கொஞ்சம் நமக்கு கஷ்டமா இருக்கு. ஆனா பொதுவா பார்க்கும் பொழுது அரிதான விஷயங்கள்னு உலகத்துல நிறைய இருக்கும். ஆனா இறைவனை மனதுல விடாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுங்கிறது எளிதானது இல்லையா? ஆனால் ரொம்ப எளிய முறையில அடியார்கள் எல்லாம் அவனை வணங்கி கொண்டே இருக்கின்றார்கள். அப்படி எளிய முறையில வணங்கும் பொழுது ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அவனுக்காக நிறைய துயரங்களை அனுபவிச்சு அப்படிலாம் அவங்க சுவாமியை வணங்கல, அப்படியே வணங்கிக்கிட்டே இருக்காங்க, அவ்வளவுதான், வணங்க மட்டும்தான் செய்யறாங்க. அப்படி அவனை வணங்குகின்ற அடியவர்களுக்கு சுவாமி என்னத்தை கொடுக்கானா? வானத்தை ஆழ்கின்ற தன்மையை தருகின்றானா. அப்படி ஒரு செய்தியை கேட்ட உடனே எல்லாருக்கும் ஆசை வரும் இல்லையா? வெறுமனை வணங்குனா போதுமா? அப்ப நமக்கு இவ்வளவுமா? நமக்கும் அதே மாதிரி ஒரு வானாளுகின்ற தகுதி கிடைத்து விடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் மலரெல்லாம் இட்டு வணங்காதவர்கள் அவனை மலர் தூவி வணங்காம இருக்காங்க எல்லாரும். பொதுவா என்ன செய்யணும்? இவ்வளவு எளிதா இறைவனை வணங்கினால் போதும், அவனை ரொம்ப கஷ்டப்படலாம் வேண்டாம், வணங்கினீங்கன்னா போதும்ப்பா, அவன் உங்களுக்கு வானை ஆளுகின்ற தன்மை தந்துருவான் அப்படின்னு சொன்ன அப்புறமும் மலர்த்து அவனை வணங்காம இருக்காங்க. அதுக்கப்புறம் அவன் இவ்வளவு பெரிய அருளை உடையவனாக இருக்கின்றான், அவனுடைய தன்மையை நினைந்து அதிலே மகிழாமல் இருக்கின்றார்கள். அப்படிலாம் இருக்கின்றவர்கள் இளவயதிலேயே சின்ன காலம் பெற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படி இளமையிலேயே இறைவனை பேணுகின்ற அடியார்களை பற்றி கேட்காம அதிலேயே இருந்து அதை பத்தியே யோசிக்காம இருக்கிறவங்க எல்லாம் ஆனாளுகின்ற தகுதி பெறாமல் தான் போவாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன், என்னுடைய மேன்மைக்கும் நான் உய்வு பெற வேண்டும் என்பதற்காகவும் என்னுடைய உறவினர், என் அருகிருப்போர் எல்லாரும் அவங்க இறைவனுடைய பெருமையை உணரணும். எனக்கு அவன் உறவு அப்படின்னா என் உறவுக்கும் அவன் உறவு தான், அவர்களும் இதை உணர வேண்டும் அப்படி அந்த தன்மை அவர்களும் அடைய வேண்டும் என்பதற்காக அப்படி பணிபுரிந்து வந்து கொண்டிருக்கிறேன். அதுக்கே நான் உழைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி நான் மட்டும் அடிமையானா காணாது, பிறரும் அவனுக்கு அடிமையாக வேண்டும் என்று அவர்களை அழைத்து கொண்டே இருக்கின்றேன். நான் நல்ல வழியில போகணும்னு மட்டும் நினைக்கலைங்க, எல்லாருமே வரணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட நான் ஆரூரனை நினைக்காம இருப்பனா என்று கேட்கின்றார். 8வது பாடலை பார்ப்போம். வாழா நின்று, வாழானா வருந்தாமல் கஷ்டமே படாமல் தொழுகின்ற அடியார்கள், வாழா நின்று தொழும் அடியார்கள் வானாள பெரும் வார்த்தையை கேட்டும் நாள் நாளும் மலரிட்டு வணங்கார், நம்மை ஆள்கின்ற தன்மையை ஓரார், கேளா நான் கிடந்தே உழைக்கின்றேன், கிளைக்கெல்லாம் துணையான் எனக் கருதி. எனக்கு மட்டும் இல்லப்பா, என்னுடைய கிளை, என்னுடைய உறவினர்கள் எல்லாருக்கும் அவன் தான் துணை எனக் கருதி ஆளாவான் பலர் முன்பு அழைக்கின்றேன். வாங்க, என்னை ஆட்கொண்டான், என்னை தன்னுடைய ஆளாக என்னை ஆட்கொண்டு தன்னுடைய அடிமையாக ஏற்றுக்கொண்டு விட்டான், வாங்க நீங்களும் வாங்க நீங்களும் வாங்க அப்படின்னு இவர் அழைத்து கொண்டே இருக்கின்றாரான். ஆளாவான் பலர் முன்பு அழைக்கின்றேன், ஆரூரானை மறக்கலும் ஆமே.
என்று இந்த 8வது பாடல் அமைந்திருக்கின்றது. அடுத்து 9வது பாடல்ல என்ன கூறுகின்றார் என்றால், இந்த மனித பிறவி எனக்கு கிடைத்த உடனே நாம என்ன செய்கின்றோம் அப்படின்னா, இந்த மனித பிறவி நாம உடலைத்தானே முதன்மையாக கொள்கின்றோம். அந்த உடம்பிலே இருக்கின்ற ஊன் இருக்கே, அதுக்குத்தான் நல்லது செய்கின்றோம். நல்ல சத்தான சாப்பாடு சாப்பிடணும், அதை நல்ல அது எவ்வளவு வசதியா இருக்க முடியுமோ அந்த வசதிக்கு ஏற்ப அதுக்கு என்னென்ன செய்யணுமோ செய்துக்கிடணும் அப்படின்னு அந்த ஊனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து அதுலயே நம்ம நாளை போக்கிக்கிட்டே இருக்கோம். ஆனா அது என்னதுல கொண்டு விடும்னா துன்பத்துல தான் கொண்டு விடும். ஏன்னா இந்த ஊன் நிலைத்து நிற்க போவதில்லை. ஒரு வயதுக்கு மேலே இது தன்னுடைய பொலிவை அதனுடைய வலிமையை இழக்கத்தான் போகுது. நமக்கு முக்கியமானது உயிர். அந்த உயிர் ஓய்வு பெறுகின்ற தன்மை தான் நமக்கு முக்கியம். ஆனா அதுலயே இல்லாம ஊனை பெருக்குகின்ற அந்த ஆசையிலேயே நம்ம இருக்கிறதுனால நமக்கு வேதனை தான் வரும். அப்படி அந்த வேதனையை கடக்கின்ற வழியே எனக்கு தெரியல. அந்த நன்னெறியை நினைக்காம அடுத்து நான் என்ன செய்கின்றேன்னா, அதுக்கு சரியான வழி என்னங்கிறதையும் யோசிக்க மாட்டேங்க. கண்ணெல்லாம் உள்ள போய் பஞ்சடைஞ்சு எனக்கு வேணும் அப்படின்னு யாசகம் கேட்கின்றவர்களுக்கும் நான் எதுவும் செய்யல. என் உடம்பு பேணுகின்றேனே, அப்ப அவங்களோட உடம்பையும் பேணுவதற்கு உதவலாமேங்கிற எண்ணம் எனக்கு வரவே மாட்டேங்கு. அதுலயே அவங்களுக்கு ஒண்ணுமே நான் செய்யாம இருக்கேன். அப்புறம் இந்த கங்கையை தலை சடையிலையும் சூடி இருக்கின்றானே இறைவன், அவன் உமையம்மையை தன்னுடைய ஒரு பாகமாக கொண்டிருக்கின்றான். அப்பேற்பட்ட பெருமான் என் வாழ்க்கைய ஊனுக்கே முதன்மை தந்து நான் வீணாக்கி கொண்டே இருக்கின்றேனே, அவங்க நன்னெறி காட்டணும். அப்பேற்பட்டவன் நன்னெறி காட்டுவதற்காக இந்த ஆரூரானை நான் மறப்பனா என்று கேட்கின்றார். விடக்கை என்றால் ஊன். விடக்கையே பெருக்கி பல நாளும் வேட்கையால் பட்ட வேதனை தன்னை கடக்கிலேன், நெறி காணவும் மாட்டேன். இங்கே நெறி என்பது குற்றங்கள் இல்லாத ஒரு நெறி, நல்ல நெறி. காணவும் மாட்டேன். கண் குழிந்து இறப்பார் கையில் ஒன்றும் இடக்கிலேன், பறவை திரை கங்கை சடையானை உமையாளை ஓர் பாகத்து அடக்கினானை, தாமரை பொய்கை ஆரூரானை மறக்கலுமாமே. இப்படி வாழ்நாளை வீணாக நான் போக்கிக் கொண்டிருக்கின்றேன், அவனை மறந்து இன்னும் போக்குவேனா என்று கேட்கின்றார். அடுத்து 10வது பாடலில் என்ன கூறுகின்றார் என்றால், என் கிட்ட தள்ளி நின்னேனா, அவரை விட்டு தள்ளி போய்கிட்டே இருந்திருக்கேன். என் கிட்ட என்னை ஆட்கொண்டான். அப்படி ஆட்கொண்டுட்டு என்னுடைய அந்த திருமணத்தை நிறுத்தி விட்டு, நீ யாருன்னு கேட்டோன்னே வா என் பின்னால வான்னு கோயிலை பார்க்க போனாரு. போயிட்டு காணாமலே போயிட்டார், ஒளிந்து கொண்டார். அப்படி ஒளிந்த அவர் இருக்காரே, அவரை உச்சிப்போதன் அப்படின்னு ஒரு பெயர் சொல்லி அழைக்கின்றார் சுந்தரர். அதுக்கு உரையாசிரியர்கள் எத்தனை பொருள் சொல்றாங்க தெரியுமா? உச்சிப்போதன் அப்படின்னா, இந்த நிகழ்ச்சி நடந்தது ஒரு மதிய நேரத்திலே. அப்பதான் அவர் மதிய நேரத்துலதான் கோயிலுக்குள்ள போனாரு, அதனால உச்சிப்போதிலே வந்தவர், எனவே அவர் உச்சிப்போதன் என்று ஒரு பொருள். இன்னொரு பொருள் என்னன்னா, உச்சிப்போது இருக்கு இல்லையா, அந்த நேரம்தான் ஒளி, ரொம்ப அதிகமான ஒளி இருக்கும். நம்மவும் சொல்லுவோம் தெரியுமா, நம்ம சொல்லுவோம் இல்லையா, நட்ட நடு பகல்மோ. அதாவது அப்படி கூட்டிக்கிட்டு ஆரம்பத்துல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டே வந்துடும். இருக்கிற உச்சத்துக்கு போறது எனக்கு உச்சி போகுது தானே, அதுக்கப்புறம் அது குறைய தொடங்கும். அப்படி உச்சி போகுது. அப்படி எல்லா இடத்துலையும் ஒளியை தரக்கூடிய ஒரு நடு பகல் மாதிரி குறையவே இல்லாத, இருக்கிறதுலே ஒளிப்பிழம்பாக இருப்பவன், அதனால அவன் உச்சிப்போதன் என்று கூறுகின்றார். இன்னொன்று அவன் போது என்பது மலர், தன்னுடைய உச்சியிலே மலரை சூடியிருந்தான், அதனாலே அவன் உச்சிப்போதன். இன்னும் ஒரு 3 பொருள் ஒத்த வார்த்தைக்கு எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க. அப்படிப்பட்ட அவன் என்ன செய்கின்றான்னா, தன்னுடைய இடையிலே நச்சு பாம்பினை அணிந்திருக்கின்றான். அவன் பகலாகவும் இருக்கின்றான். ஏற்கனவே முந்தி 2 பாட்டுக்கு முன்னால பார்த்தோம். பகலாகவும் இருப்பவன் அவன்தான், இரவாக இருப்பவனும் அவன்தான். அப்படி
அவனை அருகிலே சென்று அவனை மனதிலே நினைப்பவர்களுக்கு தேன் மாதிரி இனிக்கக்கூடியவனா, கரும்பு மாதிரி இனிக்கக்கூடியவனா, கரும்பிலிருந்து செய்யக்கூடிய கட்டி மாதிரி கண்ணல் மாதிரி இனிக்கக்கூடியவனா, அப்படி இருக்கின்ற அவனை வணங்குகின்றேன், அவனுடைய பெருமையை நான் பாடுகின்றேன் என்று கூறிவிட்டு மற்றொரு பெருமையையும் இங்கே கூறுகின்றார். அடியார்கள் மீது தேவர்கள் மீது கொண்ட அன்பின் காரணத்தால் கடல் மேல் கடலுக்கு நடுவிலே மாமரமாக நின்ற சூரனை வதம் செய்த செட்டி, ஏரகத்து செட்டி என்று கூறுவார்கள் இல்லையா, முருகப்பெருமானின் தந்தையுமாகிய வேதங்களுக்கெல்லாம் தலைவனாகிய ஆரூரானை என்னால் மறக்க இயலுமா என்று கேட்கின்றார். 10வது பாடல். ஒட்டி ஆட்கொண்டு போய் ஒளித்திட்ட உச்சி போதனை, நச்சரவு வார்த்த பட்டியை, பகலை இருள் தன்னை பாவிப்பார் மனத்து ஊரும் அத்தேனை, கட்டியை கரும்பின் தெளி தன்னை காதலால் கடல் சூர் தடிந்திட்ட செட்டி அப்பனை பட்டனை செல்வ ஆரூரானை மறக்கலும் ஆமே என்று இந்த 10வது பாடலிலே கூறுகின்றார். அடுத்து பதிக பலன் சொல்லுகின்ற 11வது பாடல். எந்த ஊரில் இருக்கின்ற இறைவன்? ஓரூர் என்று உலகங்களுக்கெல்லாம் உரைக்கலாம் பொருளாய் உடன்கூடி காரூரும் தமிழ் கொன்றை நன்மாலை முடியன். அடுத்து தன்னை கூறுகின்றார். ஆரூரிலே இருக்கின்ற பெருமான் இந்த உலகத்திலேயே சிறந்தது அப்படின்னு கூறக்கூடிய ஊராக இருக்கின்ற ஒப்பற்ற ஊர் என்று சொல்லப்படுகின்ற மேகங்கள் எல்லாம் சூழ்ந்து கொன்றை மணக்கின்ற மாலையை அணிந்த திருமுடியை உடைய இறைவன் எழுந்தருள் இருக்கின்ற இடம். அது மட்டும் இல்ல, கொன்றை நன் மாலை முடியன் காரிகை காரணமாக பறவை நாச்சியார் அங்கதானே இருக்காங்க, பறவை நங்கை அங்கே இருக்கின்ற காரணத்திற்காக திருவாரூர் பெருமானும் சரி பறவை நாச்சியார் அங்கதானே. இப்போ அந்த 2 பேரும் அங்க இருக்கிறதுனால என்னால அந்த ஊரை மறக்க முடியாது. ஆரூரை மறத்தற்கு அறியானே என்று தன்னை கூறுகின்றார். திருவாரூரை மறக்க முடியாது என்று அப்படிப்பட்ட தன்மையுடைய நான் அம்மான் தன் திருப்பெயர் கொண்ட தொண்டன். தலைவனுடைய பெயர் ஆரூரன், நம்பி ஆரூரர்லே அவருடைய திருப்பெயரை கொண்ட இந்த தொண்டன் இருக்கேனே வந்தொண்டன், ஆரூரன் அடி நாய், நான் அவனுக்கு தொண்டன், அவனுடைய பெயரை திருப்பெயரை தாங்கி இருக்கின்றவன், அவனுக்கு அடிமையாக இருப்பவன் நான். இந்த கூறிய இந்த உரையை கூறுகின்றவர்கள் என்ன செய்வோம்? அவங்களுக்கு என்ன கிடைக்குமா? அமரலோகத்து இருப்பவர் தானே. இறைவன் திருப்பெயரை தாங்கி அவருடைய தொண்டன், அவனுக்கு அடிமை. நான் கூறிய இந்த உரையை கூறியவர்கள் அமரலோகத்திலே என்று பலன் கூறுகின்றார். பாடலை இன்னொரு முறை பார்ப்போம். ஓரூர் என்று உலகங்களுக்கு எல்லாம் உரைக்கலாம் பொருளாய் உடன்கூடி காரூர் கமழ் கொன்றை நன்மாலை முடியன் காரிகை காரணமாக ஆரூரை மறத்தற்கு அறியானை, அம்மான் தன் திருப்பெயர் கொண்ட தொண்டன் அடிநாய் உரை வல்லார் அமரலோகத்து இருப்பவர் தாமே என்று இந்த பதிகத்திலே அருமையான கருத்துக்களை கூறி திருவாரூரை தன்னால் மறக்க இயலாது கூறி அமைகின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இனி மீண்டும் ஒரு திருமுறை பற்றிய சிந்தனையோடு வரும் வாரம் சந்திக்கலாம். ஆதி வாழிய அஞ்செழுத்தோடு வெண்பூதி வாழிய புண்ணியர் வாழிய நீதி வாழிய நெழ்புவி வாழிய கோதில் செய்வ குலமிக வாழியே. திருச்சிற்றம்பலம்.